நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அறியாத மக்கள், நம்முடைய உரைகளை கேட்காத மக்கள், நம்முடைய எழுத்துக்களை வாசிக்காத மக்கள், அவர்கள் சொல்வது உண்மை என்று நம்பி, ஓ இப்படியெல்லாம் இவர்கள் சொல்கிறார்களா, இப்படி சொன்னால் இவர்களை எதிர்க்கத்தான் வேண்டும், இவர்களை ஒழிக்கத்தான் வேண்டும் என்று ஒரு தவறான முடிவுக்கு மக்கள் வந்து விடுகிறார்கள். எனவேதான் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதையே ஒரு தலைப்பாக ஆக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு கருத்தை தலைப்பாக்குவார்கள், ஒரு கொள்கையை தலைப்பாக்க வேண்டும். இப்ப என்ன தலைப்பாக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை தலைப்பாகிவிட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், ஒருவன் இஸ்லாத்தை ஏற்பதாக வந்து உங்களிடத்திலே சொல்கிறான். அவன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்றால் அவனுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்திலே சேர்ப்பீர்கள்? வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லிக் கொடுப்பீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுப்பீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லிக் கொடுப்பீர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவருக்கு சொல்லிக் கொடுப்பீர்கள். இந்த ரெண்டையும் சொன்ன உடனே அவர் இஸ்லாத்திலே வந்து விடுகிறார். அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவனாக அல்லாஹ்வை ஏற்பதும், அல்லாஹ்வுடைய தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்பதும் தான் என்பதை நம்ம எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம். நீங்க விளங்கி இருக்கிறீங்க, உங்களை எதிர்க்கக்கூடிய விளங்கி இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள உண்டாகிவிட்ட பல பிரிவை சேர்ந்தவர்களும் கூட இந்த விஷயத்திலே ஒத்த கருத்தில் தான் இருக்கிறார்கள். அதாவது இஸ்லாம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை நம்ப வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோரும்